இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கும் இடையேயான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. 6வது நாளாக தொடரும் இந்த போரில் இருதரப்பும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரான் போர்க்கப்பல்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் நேற்று இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்ற ஈரானிய போர்க்கப்பலை டார்பிடோ எனப்படும் நீருக்கடிகள் சென்று தாக்கும் நவீன ஏவுகணை மூலம் அமெரிக்கா தாக்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் சர்வதேச கடற்படை அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் ஈரான் உட்பட 71 நாடுகள் பங்கேற்றன. ஈரான் சார்பில் ஐரிஸ் டேனா என்ற அதிநவீன போர்க்கப்பலும் பங்கேற்றிருந்தது. அணிவகுப்பை முடித்துக் கொண்டு ஈரானுக்கு புறப்பட்டு சென்ற அந்த கப்பலில் மொத்தம் 180 ஈரானியர்கள் இருந்தனர். இலங்கை கடற்பகுதிக்கு அப்பால் 40 கடல் மைல் தொலைவில் கப்பல் சென்றபோது மின்னல் வேகத்தில் வந்த அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் ஈரானிய கப்பல் மீது ஏவுகணையை வீசி தாக்கியது. இதில் கப்பல் நடுக்கடலில் வெடித்து சிதறியது. கப்பலில் இருந்த அனைவரும் தூக்கி வீசப்பட்டனர். பலர் உடல் கருகி உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் தண்ணீரில் தத்தளித்த 32 பேரை இலங்கை கடற்படை மீட்டது. அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். இதுவரை 87 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீதமுள்ளவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஈரானிய கப்பல் மீது தங்களது நீர்மூழ்கி கப்பல் இப்படித்தான் தாக்குதல் நடத்தியது என்ற ஒரு வீடியோவை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. பெரிஸ்கோப் பார்வைகள் ஈரானிய போர்க்கப்பல் வெடித்து சிதறுவதை அந்த வீடியோவில் பார்க்க முடிகிறது. நீர்மூழ்கி குண்டு வீசி மற்றொரு கப்பலை வீழ்த்தும் காட்சிகளை இதுவரை எந்த ராணுவமும் வெளியிட்டதில்லை. இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு அமெரிக்கா பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. கடல் போர்க்கலையின் ஆகச்சிறந்த மற்றும் ஆபத்தான ஆயுதமாக டொர்பிடோ ஏவுகணை பார்க்கப்படுகிறது. இது நீருக்கடியில் சென்று இலக்கை தாக்கும் ஒரு ஏவுகணை. நீருக்கடியில் சென்று கப்பலின் அடிப்பகுதியை தகர்த்து போர்க்கப்பலை கடலுக்குள் மூழ்கடிக்கும் வல்லமை கொண்டது. நீருக்கடியில் பாயும் ஏவுகணை என்று கூறப்படும் இந்த டார்பிடோ மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டவை. டார்பிடோவின் முன்பகுதியில் அதிபயங்கர வெடிமருந்து இருக்கும். இது கப்பலின் அடிப்பகுதிகள் மோதி கப்பலின் முதுகெலும்பை உடைக்கக்கூடியது. டார்பிடோக்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மட்டுமின்றி போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களில் இருந்தும் கடலுக்குள் ஏவப்பட்டு இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்களாகும். இதுகுறித்து அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் கூறியதாவது: அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டார்பிடோ மூலம் ஈரானிய போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்துள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு டார்பிடோ ஏவுகணை மூலம் எதிரி கப்பல் மூழ்கடிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்று பீட் ஹெக்ஸெட் கூறினார்.